ஆண்டவர் வார்த்தையை நம்ம சௌர் மூலமாக கேட்கலாம். ஞானஸ்நான சாட்சிக்கு It's a very happy day for us during these special meetings or anniversary meetings. இந்த விசேஷித்த கூட்டம், இந்த வருடாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திலே இன்றைக்கானது ஒரு விசேஷித்த நாளாக, சந்தோஷகரமான நாளாக இருக்கிறது. The first reason is this is the day of worship and thanksgiving to us. முதலாவது காரணம் என்னவென்றால், இந்த நாளானது நம்முடைய ஆராதனையை செலுத்துவதற்கும் நன்றியை செலுத்துவதற்குமான நாள். The believer looks forward with great longing for this day. ஒரு விசுவாசியானவன் இந்த நாளுக்காக அதிக வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறான். His anguish and desire is, when will I appear before the Lord in his house? தன்னுடைய வாஞ்சையும் விருப்பமும் தேவனுடைய வீட்டிலே நான் எப்பொழுது காணப்பட முடியும் என்பதை. When can I express or give and offer my praises and worship to him? எப்பொழுது நான் அங்கே சென்று என்னுடைய துதியை அவருக்கு ஏறெடுக்க முடியும்? And the Lord also looks forward for this day. இந்த நாளுக்காக ஆண்டவரும் காத்திருக்கிறார். But during these meetings, இந்த நாட்களிலே, இந்த கூட்டத்தின் there is நாட்களிலே also second reason, இரண்டாவது காரணமும் உண்டு. that is to see or witness our dear ones testifying in the waters of baptism. நம்முடைய அருமையானவர்கள் ஞானஸ்நான சாட்சியிலே சாட்சி கொடுப்பதை பார்ப்பது இரண்டாவது சந்தோஷமான காரியம். When a sinner accepts the Lord as his or her savior, இந்த உலகத்திலே ஒரு பாவியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது there is a great joy. அது பெரிய சந்தோஷம். Where is that joy? அந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது? Where is that joy? பரலோகத்தில். பரலோகத்தில். There is a great joy in heaven. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். That's what the Lord Jesus said in his parable in Luke's Gospel chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஓமமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைதான் சொன்னார். When one sinner repents, there is great joy in heaven. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் Just உண்டாயிருக்கும். imagine all the angels of God, they rejoice. இதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய தூதர்கள் எல்லாருமாக சேர்ந்து பாடுகிறார்கள். But when the believer testifies in the waters of baptism, ஒரு விசுவாசியானவன் ஞானஸ்நான சாட்சியிலே தண்ணீரிலே சாட்சியை கொடுக்கும் பொழுது that also brings great joy. அதுவும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. But to whom? யாருக்கு? Where is that joy? அந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது? Of course, heaven also there is joy. பரலோகத்திலே சந்தோஷம் இருக்கிறது But கண்டிப்பாக there is தான். great joy in the church. சபையிலே பெரிய சந்தோஷம். So that is why it is a happy and joyous day. அதனாலே தான் இன்றைக்கு நமக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான நாள். I know some assemblies, whenever there is a baptism, சில சபைகளிலே இன்றைக்கெல்லாம் ஞானஸ்நான சாட்சி இருக்கிறதோ, they have a special love feast that day. அன்றைக்கு ஒரு விசேஷித்த அன்பின் விருந்து உண்டு. என்ன காரணம்? என்ன காரணம்? Brothers and sisters, they testified in the waters of baptism. இந்த ஞானஸ்நான சாட்சியின் தண்ணீரிலே அருமையான சகோதர சகோதரிகள் சாட்சி கொடுத்தார்கள். And through this baptism, they not only obey the commandment of the Lord, இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்தது மட்டுமல்லாமல் they are added to the church. அவர்கள் சபையோடு சேர்க்கப்படுகிறார்கள். So that is a great joy. அது பெரிய சந்தோஷம். So it's a joy for us here during these anniversary meetings to see our dear ones obeying in the waters of baptism and being added to the church. இந்த அருமையானவர்கள் இந்த வருடாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திலே இங்கே ஞானஸ்நான சாட்சியிலே சாட்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் சபையிலே சேர்க்கப்படுகிறதை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக We thank இருக்கிறது. God for their obedience in this baptism. அவர்களுடைய கீழ்ப்படிதலுக்காக நாம் தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். Now this baptism is not a ritual. இது ஒரு சடங்கு அல்ல. ஞானஸ்நானம் It is not a tradition. இது நாம் ஏதோ கடைபிடிக்கிற சம்பிரதாயம் அல்ல. What is baptism? ஞானஸ்நானம் என்றால் என்ன? We are going to see now. It is a command which has to be obeyed. இது தேவனாலே கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது, கீழ்ப்படியப்பட வேண்டியவை. It is not a ritual but obedience to the command of the Lord. இது சடங்கு அல்ல, ஒரு ஆச்சாரம் அல்ல, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. Where do we see that command? இந்த கட்டளை எங்கே பார்க்கிறோம்? Can anybody tell? யாராவது சொல்ல முடியுமா? It is in the Gospels. சுவிசேஷங்களிலே இருக்கிறது. சொல்லுங்கம்மா. Matthew chapter 28 and verse 19. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Shall we all read that verse? எல்லோருமாக சேர்ந்து வாசிக்கலாம். Matthew's Gospel மத்தேயு 28ஆம் அதிகாரம் and verse 19. 19ஆம் வசனம். All together. சேர்ந்து வாசிக்கலாம். Especially those who are taking in baptism, you must read this. ஞானஸ்நானத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் நீங்களும் சத்தமாக வாசிக்க வேண்டியவை. Yes. Go ye ஆகையால் therefore நீங்கள் and teach புறப்பட்டு all
Lord Jesus spoke before he ascended into heaven. பரலோகத்திற்கு தான் ஏறி போவதற்கு முன்பதாக இந்த வசனங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார். They are farewell words. அவர் சென்று வருவேன் என்று சொல்வதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். Those words are very important, very precious. இது முக்கியமானவைகள், விலையேற பெற்ற வார்த்தைகள். You cannot neglect those words. இந்த வார்த்தைகளை, வசனங்களை நாம் நிராகரிக்க முடியாது. We have to bear it in our mind. இதை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். We must obey those words. இந்த வார்த்தை அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். And we will read all together very carefully verses 1 and 2. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் அதிக கருத்தோடு சேர்ந்து வாசிக்கலாம். All together. சேர்ந்து வாசிப்போம். Therefore, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. Shall we pray? ஜெபிப்போம். Loving Heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, we thank you, Lord, for having brought us to the second day of these anniversary meetings here in El Bethel, Lord, in the midst of thy people in Katangalattur. ஆண்டவரே, காட்டாங்குளத்தூரிலே எல் பெத்தேல் சபையிலே கூடி வருகிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வருடாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திலே கலந்து கொள்ள எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for the joys with them. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். அதனால் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். And on the second day we thank you for the joy given to us to witness our dear ones showing their obedience in the waters of baptism. ஆண்டவரே, இந்த கூட்டத்தினருடைய இரண்டாவது நாளிலே உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஞானஸ்நான தண்ணீரிலே சாட்சி கொடுப்பதை நாங்கள் படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். We thank you for the work of grace and salvation accomplished in their lives. கிருபையின் கிரியையும் ரட்சிப்பின் கிரியையும் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for convincing them about this testimony. ஆண்டவரே, இந்த சாட்சியை குறித்து அவர்களோடு பேசி நீர் அவர்களுடைய இருதயத்திலே நீர் கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். Now before they testify in the waters of baptism, we pray thou will speak to us from thy word about this doctrine of baptisms very clearly. ஆண்டவரே, இந்த ஞானஸ்நானத்தின் உபதேசத்தை நாங்கள் அவர்கள் தன் ஞானஸ்நான சாட்சியிலே சாட்சி கொடுப்பதற்கு முன்பாக நாங்கள் அதிலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களோடு பேசுவீராக. This may be useful for those who are hesitating to take baptism. ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தயங்குகிறவர்களுக்கு இது உபயோகமாக இருப்பதாக. Lord, bless our time. எங்களுடைய நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். We ask this prayer with thanksgiving in the name of our Lord and our Savior, the Lord Jesus Christ. இந்த ஜெபத்தை நன்றி அறிதலோடு எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுக்கிறோம். Amen. ஆமென். Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். About the fourth and fifth things, third and fourth things that appear here. இந்த காரியங்களிலே, இந்த 6 காரியங்களிலே மூன்றாவது நான்காவது காரியத்தை குறித்து தான் நம்முடைய கவனம் இன்றைக்கு இருக்கிறது. All these 6 can be divided into 3 pairs. இந்த 6 காரியங்களும் 3 ஜோடிகளாக நாம் இணைக்க முடியும். Repentance and faith, they go together. மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒன்றாக செல்லும். Baptisms and laying on of hands, they go together. ஞான ஸ்நானங்களும் கைகளை வைக்கிற காரியத்தையும் ஒன்றாக பார்க்கலாம். Hope and preparation, they will go together. நம்பிக்கையும் ஆயத்தமாகுதலும் அது ஒன்றாக பார்க்க முடியும். Now we are concerned about the middle pair. அந்த மத்திய அந்த ஜோடியாக காணப்படுகிறதே அதை குறித்து தான் நம்முடைய கவனம் இருக்கிறது. What is that? அது என்ன? அது baptism and laying on of hands. ஞான ஸ்நானங்களும் கரங்களை வைக்குதல். But when we read carefully verse 2, இரண்டாம் வசனத்திலே ஜாக்கிரதையாக படிப்பீர்கள் என்றால் it says doctrine of baptisms in the plural. அங்கே பாருங்கள், ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Why it is coming in plural? ஏன் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது? There is no mistake here. அங்கே தவறு எதுவும் இல்லை. But many people who are propagating, teaching wrong doctrine, they take this phrase and they teach wrong doctrine. இந்த வார்த்தையை, இந்த பதத்தை எடுத்து தவறான உபதேசத்தை அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். They say, அவர்கள் சொல்கிறார்கள், Bible itself says baptism. Then secondly, adult baptism. இரண்டாவது முதிர்ந்த பிறகு எடுக்கிற ஞானஸ்நானம். I myself heard messages like this. இந்த விதமான செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். Bible does not mean there is no place for child baptism in the word of God. வேதாகமத்திலே தேவனுடைய வார்த்தையிலே சிறு பிள்ளைகளுக்கான ஞானஸ்நானம் இல்லவே இல்லை. Some are born again, they receive
receive salvation. சில சிறுவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறார்கள். When you ask them about baptism, அவர்களை ஞானஸ்நானத்தை குறித்து கேட்டால் they say we are already baptized. When I was a child, I was. வார்த்தையின் அடிப்படையில் 2 ஞானஸ்நானங்கள் இருக்கின்றன. The first baptism, முதலாவது ஞானஸ்நானம், as soon as you and I accept the Lord as our Savior, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த க்ஷணமே, after we are washed and cleansed by the blood of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு first baptism takes place. முதலாவது ஞானஸ்நானம் அங்கே நடக்கிறது. Paul writes about that in 1 Corinthians chapter 12. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் வசனத்திலே அதை எழுதுகிறார். Verse 13. 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12 and verse 13. 13ஆம் வசனம். Shall we all read this verse together carefully? நாம் எல்லாருமாக சேர்ந்து வாசிக்கலாம். For நாம் by one யூதராயினும் Spirit are we all கிரேக்கராயினும் baptized into one body, அடிமைகளாயினும் whether we be Jews or எல்லாரும் ஒரே Gentiles, whether ஆவியினாலே we be bond or ஒரே free, சரீரத்துக்குள்ளாக and are ஞான made to ஸ்நானம் drink பண்ணப்பட்டு into one Spirit. எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். The moment you accept Christ as your Savior, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த க்ஷணமே, at once the Holy Spirit of God baptizes you and I into the body of Christ. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களையும் என்னையும் தேவனுடைய சரீரத்திலே ஞான ஸ்நானத்தின் மூலமாக இணைத்து விடுகிறார். That is the first baptism. இது முதலாவது ஞான ஸ்நானம். It is an unseen baptism. இது பார்க்காத, நம்மால் காண முடியாத ஞான ஸ்நானம். You do not also know that. நீ உங்களுக்கும் தெரியாது. And it happens secretly. அது ரகசியமாக நடக்கிறது. So it is a secret and private baptism. இது தனிப்பட்ட ரகசியமாக தேவனாலே நடத்தப்படுகிற ஞானஸ்நானம். Then secondly, இரண்டாவதாக what we are going to see today, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது, that is the second baptism. அது இரண்டாவது ஞானஸ்நானம். This is not a secret baptism. இது ரகசிய ஞானஸ்நானம் அல்ல. It is an open public baptism. இது எல்லாருக்கும் பகிரங்கமாக தெளிவுபடுத்துகிற ஞானஸ்நானம். We all see this baptism. இதை நாம் எல்லாரும் காண போகிறோம். So that is the second baptism. அது இரண்டாவது ஞானஸ்நானம். So that is why there are two baptisms in the life of a believer. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே 2 ஞானஸ்நானங்கள் இவைகள். Secret and private baptism of being baptized into the body of Christ. ரகசியமாக தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்படுகிற ஞானஸ்நானம். Then secondly, இரண்டாவதாக testify in the waters of baptism. ஞானஸ்நான தண்ணீரிலே சாட்சி கொடுக்கிற ஞானஸ்நானம். What for this baptism? இந்த ஞானஸ்நானம் இதற்கு, in this second public baptism we are identified with the Lord Jesus Christ. இந்த இரண்டாவதாக இந்த பகிரங்கமாக கொடுக்கிற சாட்சியிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். We say like this, இதை நாம் இவ்விதமாக சொல்கிறோம். I am dead with Christ. நான் கிறிஸ்துவிலே மரித்திருக்கிறேன். I am buried with Christ. நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். I am risen with Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். Those who take baptism, அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், they are immersed into the water and brought out. அவர்கள் தண்ணிக்குள்ளாக அமிழ்க்கப்பட்டு மறுபடியும் வெளியே கொண்டு வருகிறார்கள். Symbolically they show, இது அடையாளமாக இதை காட்டுகிறது, that they are dead with Christ. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்கள். They are dead to all their sin and sinful nature. அவர்கள் பாவத்திற்கும் பாவ சுபாவத்திற்கும் மரித்தவர்கள். And then they are buried with Christ. அவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். When does the burial come? அடக்கமானது எப்பொழுது வரும்? Only after death. மரித்த பிறகுதான் அடக்கம். Supposing if you try to bury me, ஒருவேளை உயிரோடு இருக்கிற அங்கிளை நம்ம அடக்கம் பண்ணுவோம் என்றால், all of you put yourselves together, forcefully bury me, எல்லாருமாக சேர்ந்து அங்கிளை கட்டாயப்படுத்தி அடக்கம் செய்தால், all of you will go to jail. எல்லாருமாக ஜெயிலில் தான் இருப்போம். But when I am no more, when I am called to glory, ஆனால் நான் மகிமைக்குள்ளாக அழைக்கப்பட்ட பிறகு, you have every right to bury me. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு என்னை அடக்கம் பண்ணுவதற்கு. In the same way, அதே விதமாக, till you are not dead to all your sin and sinful nature, you cannot take baptism. உங்களுடைய பாவங்களுக்கும் பாவ சுபாவத்திற்கும் பாவ காரியங்களுக்கும் மரிக்காத பட்சத்திலே அடக்கம் செய்ய முடியாது. So you declare to everyone and to the world, I am dead with Christ. இப்பொழுது நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக உலகத்திற்கு சாட்சி கொடுக்கிறீர்கள், நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டேன். And after that you say, I am buried with Christ. அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று சொல்கிறோம். And then thirdly, மூன்றாவதாக, you are risen with Christ with a new and divine nature. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு புதிய தெய்வீக சுபாவத்தோடு கூட நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறீர்கள். That is the meaning of baptism. அதுதான் ஞானஸ்நான So சாட்சியினுடைய அர்த்தம். this is what is called as public baptism. இது பகிரங்கமாக எடுக்கிற ஞானஸ்நானம். So it is an identification with the Lord Jesus Christ in his death,
burial and resurrection. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலிலே நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறதா இருக்கிறது. Now why this baptism? Why should we take baptism? ஏன் இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும்? ஏன்? First of all, முதலாவது, as we mentioned, it is a command that you must obey. முதலாவது சொன்ன விதமாக இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, கீழ்ப்படிய வேண்டியவை. It is not a request. இது ஒரு விண்ணப்பம் அல்ல. The Lord did not say, please take baptism. தேவனானவர் தயவு செய்து ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொல்லவில்லை. He told his disciples, தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், baptize them, that's all. அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்கள், அவ்வளவுதான். You and I must be baptized. நீங்களும் கண்டிப்பாக ஞானஸ்நானத்திலே சாட்சி கொடுக்க வேண்டும். It is a command which you cannot disobey. நாம் இதை தவிர்க்க முடியாத, கீழ்ப்படிய முடியாத கட்டளை. So if you don't obey in baptism, ஞானஸ்நான சாட்சியிலே கீழ்ப்படியவில்லை என்றால், we will see later on, you lose some blessings in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க போகிறோம், अनेक ஆசீர்வாதங்களை இழப்போம். So it is a command that we must obey. இது ஒரு கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. And then secondly, இரண்டாவதாக, it is also God's counsel toward us. இது தேவன் நமக்காக கொடுக்கிற உபதேசம், ஆலோசனை. We find in Luke's gospel, லூக்கா எழுதின சுவிசேஷம், the Lord Jesus Christ himself said this. ஆண்டவராகிய இயேசு தாமே இதை சொன்னார். This is what the religious leaders they did in not obeying this counsel of God. அங்கே இருந்த மத தலைவர்கள் தேவனுடைய ஆலோசனை நிராகரித்தவர்களாக இதை தான் செய்தார்கள். See Luke's gospel in chapter 7. லூக்கா 7ஆம் அதிகாரம் And then verse 30. 30ஆம் வசனம். Luke chapter 7 and verse 30. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். All together. They are religious people. மத தலைவர்கள். But what did they do? என்ன செய்தார்கள்? They rejected baptism which is the counsel of God. தேவனுடைய ஆலோசனையின்படியாக கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை புறக்கணித்தார்கள். So when you don't take baptism, நீங்கள் ஞானஸ்நான சாட்சியிலே கீழ்ப்படியவில்லை என்றால், you are rejecting the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை, உபதேசத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். And then thirdly, மூன்றாவதாக, in Matthew's gospel chapter 3, மத்தேயு 3ஆம் அதிகாரம், we read Jesus told John, who was hesitant to give baptism to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க தயங்கின யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லப்பட்ட காரியம். Lord Jesus said, it is the fulfillment of the righteousness of God. இது தேவனுடைய நீதி நிறைவேறும்படியான காரியமாக இருக்கிறது. That's what we read in Matthew's gospel chapter 3, மத்தேயு 3ஆம் அதிகாரம் and verse 15. 15ஆம் வசனம். So baptism is a command that we must obey. ஞானஸ்நானம் நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. And then secondly, இரண்டாவதாக, it is the acceptance of the counsel of God. தேவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறது. Thirdly, it is a fulfillment of the righteousness of God. இது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற காரியமாக இருக்கிறது. மூன்றாவது. And then fourthly, நான்காவதாக, Lord Jesus Christ himself was baptized. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே ஞானஸ்நானத்திலே சாட்சி கொடுத்தார். So when our Lord himself was testified in the water of baptism, நம்முடைய ஆண்டவரே இந்த ஞானஸ்நான சந்நீரிலே கீழ்ப்படியும் போது, who am I and who are you to not to obey this? நான் யார், நீங்கள் யார் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு? So these are the reasons why we have to take baptism. இதுதான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கான காரணங்களாக இருக்கிறது. Now further, மேலுமாக, who can take baptism? யார் ஞானஸ்நானத்திலே சாட்சி கொடுக்க முடியும்? Everybody cannot take baptism. எல்லாருமாக சாட்சி கொடுக்க முடியாது. Change your name from a Hindu name to a Christian name, you cannot take baptism. நீங்கள் உங்களுடைய பெயர்களை ஹிந்து பெயரிலிருந்து கிறிஸ்தவ பெயரை வைப்பதினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற முடியாது. For the sake of marriage, some require baptism certificate. For that purpose you should not take baptism. ஏதோ கல்யாணத்திற்காக ஞானஸ்நான சான்றிதழ் தேவையே என்பதற்காக ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. What are the qualifications for baptism? ஞானஸ்நானம் எடுப்பதற்கான தகுதிகள் என்ன? First of all, முதலாவது, you must repent of your sins. உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். That is when Hebrews chapter 6 and verse 1 we saw. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்த்த விதமாக, repentance is coming there. முதலாவது மனம் திரும்புதல் வருகிறது. After that only comes baptism. அதற்கு பிறகுதான் ஞானஸ்நானம்
ஞானஸ்நானம். If you have not yet repented of your sin, இன்னுமாக நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால், if you are not forgiven of your sins, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால், if you have not received the joy of salvation in your life, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், if you have not got the peace of God in your life, தேவனுடைய சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெறவில்லை என்றால், please don't take baptism. தயவு செய்து ஞானஸ்நானத்திலே சாட்சி கொடுக்க வேண்டாம். Baptism is only after repentance of sin. ஏனென்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் மாத்திரமே ஞானஸ்நானம். That is why child baptism is not according to the word of God. அதனாலேதான் குழந்தைக்கான ஞானஸ்நானம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அல்ல. Why? ஏன்? Because the child is baptized only after few days after her or his birth. இந்த ஒரு பிள்ளை பிறந்த ஒரு சில நாட்களிலேயே ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார்கள். The child doesn't know what is repentance. அந்த குழந்தைக்கு மனம் திரும்புதல் என்றால் தெரியாது. Child does not have conviction of sin. பாவத்தை குறித்ததான உணர்த்துதல் ஒரு சிறு பிள்ளைக்கு இருக்காது. How can then the child take baptism? இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை குழந்தை எவ்விதமாக ஞானஸ்நானம் எடுக்கலாம்? We also read in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். In Acts chapter 8, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே, when Philip was giving the gospel, பிலிப்பு அங்கே சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, many came forward to be baptized of Philip. அநேகர் அங்கே ஞானஸ்நானம் பெறுவதற்காக முன் வந்தார்கள். And it is very clearly mentioned there. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Acts of the Apostles, அப்போஸ்தலர் chapter 8. 8ஆம் அதிகாரம். See what the word of God records here. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை பாருங்கள். Verse 12. 12ஆம் Shall வசனம். we all read together? சேர்ந்து வாசிக்கலாம். Acts chapter 8 and verse 12. அப்போஸ்தலர் 8:12. But when they தேவனுடைய believed Philip ராஜ்யத்துக்கும் preaching the இயேசு things கிறிஸ்துவினுடைய concerning the kingdom நாமத்துக்கும் of God ஏற்றவைகளை and குறித்து the name of Jesus பிலிப் Christ, பிரசங்கித்ததை they were அவர்கள் baptized, விசுவாசித்த போது both men புருஷரும் and ஸ்திரீகளும் women. ஞானஸ்நானம் பெற்றார்கள். யார் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? யார் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? புருஷரும் ஸ்திரீகளும். புருஷரும் ஸ்திரீகளும். Children also must have been there. அங்கே சிறு பிள்ளைகளும் இருந்திருக்க கூடும். Were they baptized? அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதா? No, they were not baptized. அவர்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை. Repentance is a prerequisite for taking baptism. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு மனம் திரும்புதல் ஒரு கட்டாயமான அவசிய காரியமாக இருக்கிறது. Then secondly, இரண்டாவதாக, not only repentance, மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, there must be fruit which are meat or manifestation of repentance. அதற்கு அடுத்தபடியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அங்கே வெளிப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். Matthew's Gospel chapter 3. மத்தேயு 3ஆம் அதிகாரம். And here we read how many came to John to be baptized of him. யோவான் ஸ்நானகனிடத்திலே அநேகர் ஞானஸ்நானத்தை பெற வந்தார்கள். What did John do? அங்கே யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? He did not give baptism immediately. உடனடியாக அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. What did John tell them? அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? First of all, in the beginning of the chapter, he said, repent ye, for the kingdom of heaven is at hand. அந்த அதிகாரம் ஆரம்பத்திலே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதலாவதாக சொன்னார். But when you come to verse 8, 8ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, see what John the Baptist is saying. அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிற காரியம் என்ன? Bring forth therefore fruits meet for repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். He is not saying kani. அங்கே கனி என்று ஒருமையிலே சொல்லப்படவில்லை. This kani comes later on in the life of a believer. இந்த கனியானது பிற்காலத்திலே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. What is that kani? அந்த கனி என்ன? It is a fruit of the Holy Spirit, as we read in Galatians chapter 5 22 and 23. அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிக்கிற பரிசுத்த ஆவியினுடைய கனியாக இருக்கிறது. But this is called as fruits. ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறது கனிகள். That means there must be many evidences or manifestations of your repentance. உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஆதாரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை, அடையாளங்களை பார்க்க வேண்டும். Before I was born again, நான் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக I was a short-tempered man. எனக்கு அதிக கோபப்படுவேன். I was speaking lies. நான் பொய் சொல்வேன். I was doing so many wrong things. அநேக தவறான காரியங்களை செய்தேன். Traveling in the bus without ticket. பஸ்ஸிலே டிக்கெட் இல்லாமல் பிரயாணிப்பது. But now what has happened? ஆனால் இப்பொழுது என்ன? After I am born again, மறுபடியும் பிறந்த பிறகு, after I received salvation in my life, என்னுடைய வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்ற பிறகு all these things are gone. இந்த காரியங்கள் எல்லாம் போய்விட்டன. Instead of anger, peace and forgiveness is there. அங்கே கோபத்திற்கு பதிலாக அங்கே சமாதானமும் மன்னிப்பும் காணப்படுகிறது. Instead of lies, I have become a person of speaking truth. அங்கே பொய்யை பேசுவதற்கு பதிலாக நான் உண்மையை பேசுகிற நபராக மாறினேன். I have become a forgiver of others. நான் மற்றவர்களை மன்னிக்க கூடியவனாக மாறினேன். So much so people when they look at me they say, என்னை பார்க்கிற ஜனங்கள் சொல்வார்கள், இந்த ஜாஷுவாக்கு என்ன ஆயிட்டுதுப்பா, இந்த ஜோஷுவாக்கு என்ன ஆயிட்டதுப்பா, ஒரே மாறுதல் ஆயிடுச்சு, பெரிய மாறுதலா இருக்கிறது, he has become totally opposite. முற்றிலுமாக மாறுதலாய் காணப்படுகிறது. Oh, there is joy in his life. அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறது. He has stopped telling lies. அவன் பொய் சொல்வதை விட்டு விட்டானே. That is the fruit meet for repentance. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிக்கான அடையாளம். Not only that, அது மட்டுமல்ல, secondly, இரண்டாவதாக Acts of the Apostles and chapter 26. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் and verse 20. 20ஆம் வசனம். See what we read there. அங்கே என்னத்தை வாசிக்கிறோம்? Acts chapter 26. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் verse 20. 20ஆம் வசனம். Last portion. கடைசி பாகம். That they should repent and turn to God and do works meet for repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். First of all, fruit meet for repentance. முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, you shall know them by their fruit. அவர்களுடைய கனிகளினாலே, அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிந்து கொள்வீர்கள். Before being born again, மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக their fruit were sour, like sour mangoes. அவர்களுடைய கனியை குறித்து பார்க்கும் பொழுது அது புளிக்கிற மாங்காயை போல புளிப்புள்ளதா இருந்தது. But after they are born again, அவர்கள் மறுபடியும் பிறந்த பிறகு same mangoes become sweet mango. அதே புளித்த மாங்காய் இப்பொழுது இனிமையாக இருக்கிறது. Then secondly, இரண்டாவதாக, whatever work they do, அவர்கள் என்ன காரியத்தை செய்தாலும் it shows a change in their life. அவருடைய வாழ்க்கையிலே மாறுதலை காட்டுகிறது. Before you accept the Lord Jesus as your savior, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக you are taking bribes. நீங்கள் ஒருவேளை லஞ்சத்தை வாங்கி இருக்கலாம். Traveling in the bus without tickets. பஸ்ஸிலே டிக்கெட் இல்லாமல் பயணித்திருக்கலாம். But now, ஆனால் இப்பொழுது no luncham. எனக்கு லஞ்சம் வேண்டாம். People who are giving bribes, they come and tell you, ஒருவேளை முன்பு லஞ்சம் கொடுத்தவர்கள் உங்களிடத்திலே வந்து சொல்லலாம், என்ன சார் என்ன ஆச்சு, என்ன சார் என்னாச்சு, கேமராக்கு பயப்படுறீங்களா, கேமராக்கு பயப்படுறீங்களா, போலீஸ்க்கு பயப்படுறீங்களா, போலீஸ்க்கு பயமா? So what brother Joshua says, இப்பொழுது ஜோஷுவா என்ன சொல்வாரு? யாருக்கும் பயப்படுறது இல்ல, யாருக்கும் பயம் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுது, ஆண்டவருக்கு பயப்படுகிறோம். That is the work meet for repentance. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. That is why those who come forward for baptism, ஆகையினாலே தான் ஞானஸ்நான சாட்சி கொடுக்க முன் வருகிறவர்கள் we tell them to wait. அவர்களை காத்திருக்க சொல்வது. We observe them. அவர்களை கவனிப்போம். Whether they have got fruit meet for repentance, அவர்களிடத்திலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இருக்கிறதா, and whether they have got works which testify their repentance. அவர்களிடத்திலே இருக்கிற கிரியைகள் அவருடைய மனம் திரும்புதலுக்கு குறித்து சாட்சி கூறுகிறதா என்று பார்ப்போம். These are the qualifications for baptism. இதுதான் ஞானஸ்நானம் பெறுவதற்கான தகுதிகள். We saw what baptism is. ஞானஸ்நானம் என்னவென்று பார்த்தோம். Secondly, we saw the qualifications for baptism. ஞானஸ்நானத்திற்கான தகுதியை குறித்து பார்த்தோம். Now thirdly, மூன்றாவதாக, what are the blessings of baptism? இந்த ஞானஸ்நானத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? When we go to Matthew's Gospel, மத்தேயு chapter 3, மூன்றாம் அதிகாரம், if you read from verses 16 and 17, 16 17ஆம் வசனத்திலே, we are familiar with these two verses. இந்த இரண்டு வசனங்களே நாம் நன்றாக அறிந்த We வசனங்கள். read here what happened to the Lord Jesus after he came out from the water and testifying in the waters of baptism. தண்ணீரை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சியை கொடுத்து முடித்த பிறகு வெளியே வரும்பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். Three things are happening. மூன்று காரியங்கள் நடந்தது. They are the threefold blessings of baptism. இது ஞான ஸ்நானத்திலே சாட்சி கொடுக்கிறதுனாலே வருகிற மூன்று விதமான ஆசீர்வாதங்கள். First of all, முதலாவது verse 16, 16ஆம் வசனம், the heavens were opened unto him. அங்கே 16ஆம் வசனத்திலே பார்க்கிற விதமாக வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. Secondly, இரண்டாவது, the spirit of God descending like a dove upon him. தேவனுடைய ஆவியானது புறாவை போல இறங்கினது. Thirdly, மூன்றாவது, 17, 17ஆம் வசனம், a voice from heaven was heard.
பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. First of all, முதலாவது heavens were open. வானம் திறக்கிறது. Secondly, இரண்டாவது the Spirit of God came upon him. தேவனுடைய ஆவியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினது. And then thirdly, மூன்றாவது a voice from heaven was heard. பரலோகத்திலே ஒரு சத்தம் This உண்டாயிற்று. is the threefold blessing of baptism. மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் ஞான ஸ்நானத்தினாலே வருகிறது. First of all, முதலாவது heavens were open. வானங்கள் திறக்கப்பட்டன. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Heavenly mysteries, heavenly truths, you will be able to understand. பரலோக ரகசியங்களும் பரலோக சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. Even though I was born to God's servants, நான் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு பிறந்தவனாக I was இருந்தாலும் growing up in the house of God like Joshua and his brothers, நான் ஜோஷுவா சகோதரர்களைப் போல தேவனுடைய வீட்டிலே வளர்ந்த பிள்ளையாக நான் அங்கிள் இருந்தாலும் reading the Bible regularly, தேவனுடைய வேதத்தை அடிக்கடி தவறாமல் வாசித்தாலும் memorizing the word of God, தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் செய்தாலும் but even then, அது இவைகள் எல்லாம் இருந்தாலும் many things in the word of God I was not able to understand. அநேக தேவனுடைய சத்தியங்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. But after baptism, ஞான ஸ்நானத்திற்கு பிறகு I noticed நான் கவனித்தேன், Bible became an open book for me. வேதாகமம் ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகமாக மாறிற்று. I was able to understand new truths அநேக புதிய சத்தியங்களை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. without anybody's help, யாருடைய சகாயமும் இல்லாமல், without reading any books. மற்ற எந்த புஸ்தகங்களையும் வாசிக்காமல் I was able to understand many mysteries which the Lord revealed to me. தேவனுடைய ரகசியங்களை தேவன் தாமே எனக்கு வெளிப்படுத்தினார். That is the first blessing of baptism. இது ஞான ஸ்நானத்தினாலே வருகிற முதல் ஆசீர்வாதம். And the second blessing, இரண்டாவது ஆசீர்வாதம், Spirit of God descending on the Lord Jesus. தேவனுடைய ஆவியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினது. Again there is lot of wrong teaching about this. இதை குறித்து அநேக தவறான உபதேசங்கள் உண்டு. They say, அவர்கள் சொல்கிறார்கள், the Pentecostal people, அந்த பெந்தெகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள், only after baptism you will receive the Holy Spirit. நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தால் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். That is wrong. அது தவறு. As soon as you are born again, the Holy Spirit of God is given to you as a gift. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த க்ஷணமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறார். But what happens is, ஆனால் இங்கே ஞான ஸ்நானத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது? after baptism the Holy Spirit of God is set at liberty to work in you and work through you. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நாம் ஞான ஸ்நான சாட்சியிலே சாட்சியை கொடுத்த பிறகு நமக்குள்ளாகவும் நம் மூலமாகவும் கிரியை செய்வதற்காக அவருக்கு சுயாதீனம் பெற்றுக்கொள்கிறார். You will see the fullness of the work of the Holy Spirit in your life. பரிசுத்த ஆவியானவருடைய முழு கிரியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். And thirdly, மூன்றாவதாக heaven was open. A voice from heaven was heard. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் இங்கே கேட்கப்பட்டது. After baptism you will hear the voice of God so freely speaking to you. ஞான ஸ்நானத்துக்கு பிறகு தேவனுடைய சத்தமானது உங்களுக்கு தெளிவாக இலவசமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடும். Just few words you read, ஒரு சில வார்த்தைகளை வாசிப்பீர்கள், you will be able to hear as if somebody is speaking to you. தேவன் உங்களோடு பேசுகிறது யாரோ ஒரு நபர் பக்கத்தில் இருந்து பேசுவதை போல கேட்பீர்கள். Explaining the truth to you. அங்கே தேவனுடைய சத்தியத்தை விவரித்து சொல்கிற காரியம். That is the third blessing. இது மூன்றாவது So ஆசீர்வாதம். all these three blessings will be yours. இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் உங்களுடையதாக இருக்கும். So those who are not taking baptism, ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள், every day you are losing all these blessings. இந்த மூன்று ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். So the Lord is speaking to you this morning. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பேசுகிறார். You come forward and testify in the waters of baptism as early as you can. எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முன் வந்து ஞானஸ்நான சாட்சியிலே சாட்சியை கொடுங்கள். After baptism, அது ஞான ஸ்நானத்திற்கு பிறகு, as we read in Hebrews chapter 6, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்த விதமாக, it is followed by the laying on of hands. அது ஞான ஸ்நானத்துக்கு பிறகு கைகளை வைக்கிற காரியமானது தொடர்ந்து வருகிறது. What is this? அது என்ன? After our dear ones testify in the waters of நம்முடைய baptism, அருமையானவர்கள் ஞான ஸ்நான சாட்சியிலே சாட்சி கொடுத்த பிறகு they will come here. அவர்கள் இங்கே சபைக்குள்ளாக வருகிறார்கள். And some of the responsible brothers and others, they will lay their hands and pray for them. சபையில் உள்ள ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், உத்தரவாதத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள். Why do they do that? எதற்காக அப்படி செய்கிறார்கள்? In baptism they are identified with the death, burial and resurrection of the Lord Jesus Christ. ஞான ஸ்நான சாட்சியிலே அவர்கள் தேவனுடைய அடக்கம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். But in the laying on of hands, அங்கே கரங்களை வைக்கிற they காரியத்திலோ are identified with the church. அவர்கள் சபையோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். They are identified or joined
to the body of the Lord Jesus Christ. அவர்கள் சபையோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டு இணைக்கப்படுகிறார்கள். That's why while praying we tell them, ஆகையினாலே தான் அங்கே ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்கிறோம், dear brother, அருமையான சகோதரனே, dear sister, அருமையான you சகோதரியே, are not alone anymore. நீங்கள் தனியானவர் நபர் அல்ல. You are with the body of Christ. நீங்கள் தேவனுடைய சரீரத்திலே You are இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். a member in the church of the living God. தேவனுடைய ஜீவனுள்ள சபையிலே நீங்கள் ஒரு அங்கத்தினர். You are member in this great universal body of the Lord Jesus சர்வ Christ. சபையிலே நீங்கள் ஒரு அங்கத்தினர். So you are attached to the body of Christ. தேவனுடைய சரீரத்தோடு, கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு You இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். are identified and welcomed into the body of Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அடையாளப்படுத்தப்பட்டு நீங்கள் வரவழைக்கப்படுகிறீர்கள். That is why we lay hands and pray for them. அதனாலே தான் அவர்கள் மேலே கரங்களை வைத்து Now ஜெபிக்கப்படுகிறது. those who are taking baptism, ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்கள் after you go home, நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு you read this portion very carefully. இந்த பகுதியை கருத்தோடு வாசித்து We பாருங்கள். are going to briefly explain that, அதை சுருக்கமாக விவரிக்க போகிறோம். and you have to read it again. நீங்கள் மறுபடியும் அதை வாசிக்க வேண்டும். 1 Corinthians and chapter 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் and we read from verse 12 onwards 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். up to verse 27. 27ஆம் வசனம் We are வரைக்குமாக not going to read now. இப்பொழுது வாசிக்க போவதில்லை. You go home and read this portion. நீங்கள் வீட்டிற்கு சென்று இந்த பகுதியை வாசியுங்கள். Now certain important things are mentioned about the body of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்து சில முக்கிய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, முதலாவது, it is one body, அது ஒரே சரீரம், not many bodies. அநேக சரீரங்கள் அல்ல, Only one body. ஒரே சரீரம். But in that one body, அந்த ஒரே சரீரத்திலே there are many members in that body. அநேக அங்கத்தினர் அந்த ஒரே சரீரத்திலே இருக்கிறார்கள். What is the meaning of this? அதனுடைய அர்த்தம் என்ன? It is the body of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். There are many members in the body. அங்கே அநேக அங்கங்கள் காணப்படுகிறது. In my body, என்னுடைய there சரீரத்திலே are many members அநேக அங்கங்கள் காணப்படுகிறது. which are seen outwardly, வெளியரங்கமாக பார்க்க முடிகிறது. which are not seen but they are inside. அது பார்க்க முடியாமல் உள்ளுக்குள்ளாகவும் இருக்கின்றன. They are also very important. அவைகளும் முக்கியமானவைகள். Heart is there. அங்கே உள்ளே இருதயம் இருக்கிறது. Lung is there. அங்கே ஈரல் இருக்கிறது, நுரையீரல். Liver is there. கல்லீரல் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மிகவும் முக்கியமான அங்கங்கள். All put together only is one body. இந்த உறுப்புகளும் இந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சரீரம். But also there are some very small tiny members in the body. இந்த சரீரத்திலே மிக சிறிய அங்கங்களும் இருக்கின்றன. They are also very important. அவைகளும் முக்கியமானவைகள். For example, ஒரு உதாரணத்திற்கு this little finger is there. இந்த சுண்டு விரல் இருக்கிறது. I may say, நான் சொல்லலாம், சின்ன விரல் தானே, இது ஒரு சின்ன விரல் தானே, let me not care for that. அதுக்கு நான் கவலைப்பட வேண்டாம், போனா போச்சு, போனா போட்டும். But you know what this little finger does? இந்த சின்ன சுண்டு விரல் என்ன செய்கிறது என்று தெரியுமா? I want to lift the stand. இந்த ஸ்டாண்டை நான் தூக்க வேண்டும் என்றால் So what I do? நான் என்ன செய்ய வேண்டும்? Now notice, I am not putting the little finger. நான் இந்த சுண்டு விரலை உபயோகப்படுத்தாமல் I will use the other fingers. மற்ற விரல்களை மட்டும் உபயோகப்படுத்துவேன் என்றால் See what is happening? அங்கே நடக்கிறதை பாருங்க. இங்க என்ன நடக்கிறது? No proper grip at all. அங்கே என்னாலே சரியாக இந்த மைக் ஸ்டாண்டை பிடிக்க முடியவில்லை. Now I include the little finger. இப்பொழுது நான் என்னுடைய சுண்டு விரலையும் சேர்த்துக் கொள்கிறேன். So what is happening now? இப்பொழுது என்ன நடக்கிறது? நான் சுலபமாக இங்கே தூக்க முடிகிறது. So the little finger is so important. இந்த சுண்டு விரலானது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. These hair, eyelashes, they are also very important. நம்முடைய கண்ணில் இருக்கிற அந்த முடியானது அதுவும் முக்கியமானவை. They are very sensitive it seems. அவைகள் அதிலே உணர்வு அதிகமாக இருக்கிறது. Very good, right word. See, when we go on the road, நாம் சாலையிலே செல்லும் பொழுது breeze is coming, அங்கே காற்று வருகிறது, some leaves are flying, அங்கே இலைகளும் குப்பைகளும் அங்கே பறந்து வருகிறது. what I do, நான் என்ன செய்கிறேன்? when the leaves are coming, அந்த இலைகள் பறந்து வரும் பொழுது நான் அப்படி தலையை குனித்துக் கொள்கிறேன், or I put my hand, இல்லாட்டி கைகளை வைத்து தடுக்கிறேன். but there are some fine dust particles, ஆனால் அதில் நுண்ணிய அங்கே தூசிகள் அங்கே காணப்படுகிறது. they are flying in the air, அவைகள் அந்த காற்றிலே பறந்து வருகிறது. so when they come to me near my body, என்னுடைய சரீரத்திற்கு அருகிலே வரும் பொழுது these eyelashes are so sensitive, இந்த கண் மேலே இருக்கிற இந்த முடியானது அவ்வளவு உணர்வு அங்கே காணப்படுகிறது. not even 1 second, அது ஒரு நொடி கூட, in a fraction of a second, அது ஒரு நொடிக்குள்ளாகவே it just closes the eye. கண்களை மூடி விடுகிறது. These eyelashes are there, not there. இந்த ஒருவேளை இந்த கண் இமையானது இல்லை என்றால், supposing you take a scissor and cut it, அங்கே சிசர்ஸ் எடுத்து வெட்டி விடுவோம் என்றால், say this is also one fashion.
இதுவும் இப்போ இந்த காலத்துல ஃபேஷன் தான். People are cutting everything, growing everything. அங்கே வெட்டுகிறார்கள், வளர்க்கிறார்கள். So what I do? நான் என்ன செய்கிறேன்? I cut my eyelashes. நான் இங்கே இந்த கண்ணு மேலே இருக்கிற அந்த முடியை வெட்டி What விடுகிறேன். will happen? அங்கே என்ன நடக்கும்? It will be harmful for my eye. அது என்னுடைய கண்ணுக்கு மோசமானதா இருக்கிறது. So that is what we find in the body of the Lord Jesus Christ. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே இவ்விதமாக தான் எந்த அங்கமும் இருக்கிறது. Many members are there. அநேக அங்கங்கள் இருக்கிறது. All of them are important. எல்லா அங்கங்களும் முக்கியமானவைகள். All are necessary. எல்லாமே அவசியமா You இருக்கிறது. cannot reject any member. எந்த ஒரு நபரையோ அங்கத்தினரையோ தள்ளி விட முடியாது. Same way, அதே விதமாக supposing there is a young boy who accepted the Lord when he is just 12 years. ஒரு 12 வயது சிறுவனை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். And he is taking baptism only when he is 14 years old. 14 வயது ஆகும் பொழுதுதான் அவன் ஞான ஸ்நானம் பெறுகிறான். You cannot say, நீங்கள் சொல்ல முடியாது, சின்ன பையன், நீ சின்ன பையன், you cannot reject him. அவனை ஒரு சிறு பையனை ஆகிலும் நாம் தள்ளி விட முடியாது. That's why he says, தேவ ஊழியக்காரன் தாசன் பக்தர் சிங் இதை தான் சொல்வார். all members are equally necessary. எல்லா அங்கங்களும் எல்லா விசுவாசிகளும் சமமாக அவர்கள் சபைக்கு அவசியம். Equally important. அவர்கள் சமமாக, அவர்கள் முக்கியமானவர்கள். Equally precious. அவர்கள் எல்லாரும் சமமாக விலையேற பெற்றவர்கள். You cannot reject, discard or belittle any member. யாரையும் புறக்கணிப்பதோ தள்ளிவிடுவதோ அவர்களை குறைவாக எண்ணுவதோ அங்கே கூடாது. And then there are many other things there. அநேக காரியங்கள் இருக்கிறது. You go home and read that. வீட்டுக்கு சென்று தயவு செய்து வாசியுங்கள். One more thing we read and close. ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். Same portion, 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் verse 26. 26ஆம் வசனம். Let us all read together. சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். It's a great truth. இது பெரிய சத்தியம். When one member suffers, ஒரு அவயவம் பாடுபட்டால், when one member is dejected or in sorrow or discouraged, ஒரு அவயவமானது வேதனையிலும் வருத்தத்திலும் தள்ளப்பட்ட நிலைமையிலும் இருக்கும் பொழுது, all the members suffer with that member. அந்த அவயவத்தோடு கூட மற்ற எல்லா அவயவங்களும் பாடுபடுகின்றது. And that is why when one brother or sister is admitted in the hospital, அதனாலே தான் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ மருத்துவமனையிலே சேர்க்கப்படும் பொழுது, when you get the news about that, அதை குறித்து செய்தி வரும் பொழுது, oh அப்படியா, ஓ அப்படியா, is that our attitude? அதுதானே நம்முடைய மனநிலை. What do you do? என்ன செய்கிறோம்? In the hospital, brother, எந்த ஹாஸ்பிடல் பிரதர், in the ward, எந்த வார்டு, what is the bed number, அந்த பெட் நம்பர் என்ன, what is the room number, அந்த அவங்க இருக்கிற ரூம் நம்பர் என்ன, and what do you do? என்ன செய்கிறோம்? You don't go just idly there. அங்கே அப்படியே சாதாரணமாக லேசாக நடந்து You போகிறதில்லை. rush there. அங்கே துரிதப்பட்டு ஓடுகிறோம். At the same time, அதே நேரத்தில் you're taking some food for that brother. அங்கே ஏதோ ஆகாரத்தை தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு Food போகிறோம். for his wife who is looking after him. அவ அந்த சகோதரனை கவனிக்கிற மனைவிக்கு ஏதோ ஆகாரத்தை கொண்டு போகிறோம். Some food for the children also. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு ஆகாரத்தை கொண்டு போகிறோம். Who told you that? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? The brother has not requested, nor the sister has requested அந்த you. சகோதரனோ சகோதரியே அதை நம்மிடத்தில் விண்ணப்பிக்கவில்லை. You go there running. நாம் அங்கே ஓடுகிறோம். Why? ஏன்? Because one member is affected, other members are affected. ஒரு அவயவம் அங்கே பாடுபட்டால் தாக்கப்பட்டால் மற்ற அவயவங்களும் அங்கே தாக்கப்படுகிறது. Now I go across and go to the other brother's house. நான் இங்கே இந்த தெருவை கடந்து சென்று இன்னொரு சகோதரர் வீட்டுக்கு போகிறேன். What is brother's name there? குணசேகர். குணசேகர். Gunasekharan. I want to go to brother Gunasekharan's house. நான் இங்க இருந்து குணசேகர் சகோதரர் குணசேகர் வீட்டுக்கு போகிறேன். While going, போகும் வழியிலே I am hurting my leg. நான் என்னுடைய காலிலே அங்கே தட்டி விடுகிறது. So what happens? என்ன நடக்கிறது? Am I quiet? நான் அங்கே அமைதியா இருக்கிறேனா? As soon as I hit the stone, அங்கே கல் தட்டப்படும் பொழுது what is the reaction? அங்கே நான் என்ன செய்கிறேன்? Ah, என்று அங்கே வழியிலே அங்கே கத்துகிறேன். only my foot got hurt. என்னுடைய கால் தான் அடிபட்டது. Only the toe is hurt. அங்கே கால் விரல் தான் அடிபட்டது. Mouth is shouting, expressing the pain. ஆனால் இங்கே வாய் அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறது. Secondly, இரண்டாவது, another member in the body. இந்த சரீரத்தில் இன்னொரு அவயவம் He is looking at that hurt. அங்கே அந்த அந்த வேதனையை பார்க்கிறது. ரத்தம் வருதா? Has the nail gone? அங்கே நகம் பிந்து விட்டதா? So the eye is looking. அங்கே கண்களானது அதை பார்க்கிறது. Now it is bleeding.
இங்கே ரத்தம் வருகிறது. So what does the hand do? அடுத்தது கை என்ன செய்கிறது? Goes down, கீழே செல்கிறது. holds the toe. அந்த கால் விரலை பற்றிக் கொள்கிறது. And then what does the leg do? அந்த கால் என்ன செய்கிறது? Going somewhere to find help and medicine. அங்கே எந்த இடத்துல மருந்து கிடைக்குமோ சகாயம் கிடைக்குமோ அங்கே செல்கிறது. ஒரு அடிதான். ஒரு அடிதான். Mouth is expressing the pain. அங்கே வாயானது வேதனையை வெளிப்படுத்துகிறது. Eye is observing. இங்கே கண்ணானது அதை கவனிக்கிறது. Hand is trying to go down and help. கையானது அங்கே போய் கீழே போய் அங்கே உதவி செய்ய பார்க்கிறது. Leg is walking for help. கால் அங்கே சகாயத்திற்கு நேராக ஓடுகிறது. This is the secret in the body of Christ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய ரகசியம். That's why Paul says here, பவுல் இங்கே சொல்கிறார், only one member suffers. ஒரே அவயவம் அங்கே பாடுபடுகிறது. What is happening? ஆனால் நடக்கிறது என்ன? Entire hell Bethel is experiencing that pain. இங்கே இருக்கிற ஏல் பெத்தேல் முழுவதுமாக அந்த வேதனை அனுபவிக்கிறார்கள். Similarly, Paul says here, அதே விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், one member is honored or rejoices, ஒரு அவயவமானது அங்கே கனம் பெற்றால் அங்கே சந்தோஷப்பட்டால் what does the other member do? மற்ற அவயவங்கள் என்ன செய்கிறது? They all rejoice with that member. அந்த அவயவங்களும் அந்த அவயவத்தோடு சந்தோஷப்படுகிறது. That's why there are so many thanksgiving meetings we have in our assemblies. அதனாலே தான் நம்முடைய சபைகளிலே அநேக ஸ்தோத்திர கூட்டங்களை வைக்கிறோம். Why brother thanksgiving meeting? ஏன் பிரதர் ஸ்தோத்திர கூட்டம்? மகன் பாஸ் ஆயிட்டான். மகன் பாஸ் ஆயிட்டான். Why this thanksgiving meeting? ஏன் இங்கே ஸ்தோத்திர கூட்டம்? மகளுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. மகளுக்கு வேலை கிடைத்து விட்டது. மகனுக்கு promotion. மகளுக்கு அங்கே வேலையிலே உயர்வு. Your colleagues who are worldly people belonging to this world, they may ask you, இங்கே இந்த உலகத்தார் உலகத்திலே இருக்கிற உங்களுடைய உற்ற வேலை செய்கிற ஸ்தலத்திலே, நான் முட்டாளியா நீ? என்னையா நீ முட்டாள்தனமா இருக்க? How many are coming? எத்தனை பேர் வராங்க? 200 பேர் வர போறாங்க. 200 பேர் வர போறாங்க. 500 பேர் வர போறாங்க. 500 பேர் வர போறாங்க. How much you are spending? எவ்வளவு செலவழிக்கிற? 20000. 20000. முட்டாள். முட்டாள். Put that money in the fixed deposit. அந்த 20000 எடுத்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வை. மகன் பேர்லயே போட்டுடு. அந்த மகனுடைய பேர்லயே போட்டுரு. மக பேர்லயே போட்டுடு. மகளுடைய பேர்ல போட்டுரு. Don't be a fool spending this money. முட்டாள்தனமாக இந்த பணத்தை செலவழிக்காத. But what does Joshua say? ஜோஷுவா என்ன சொல்கிறாரு? It is not முட்டாள்தனம். இது முட்டாள்தனம் அல்ல. Oh, I am rejoicing, sharing my joy with my church. நான் என்னுடைய சபையாரோடு கூட நான் சந்தோஷமாக என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன். There is one assembly in Hyderabad. ஹைதராபாத்ல ஒரு சபை உண்டு. Every month there will be at least 5 or 6 thanksgiving meetings. ஒவ்வொரு மாசமும் 5 அல்லது 6 ஸ்தோத்திர கூட்டங்கள் இருக்கும். Most of the time I go there to attend or to share the word. அங்கே அவர்களோடு கூட கலந்து கொள்வதற்கோ ஐக்கியப்படுவதற்கோ இல்லை அங்கே வார்த்தையை கொடுப்பதற்கோ போவேன். God servant will telephone me. அங்கே தேவனுடைய ஊழியக்காரர் அங்கே எனக்கு ஃபோன் செய்வார். Praise the Lord brother Sam. Praise the Lord brother Sam. I say praise the Lord brother. Praise the Lord brother. Then I ask him what is it brother? என்ன பிரதர் என்ன காரணம்? He'll be just laughing. அவர் சிரிக்க I ஆரம்பிச்சிடுவார். said what brother? ஏன் பிரதர் என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சதே கதை உங்களுக்கு தெரிஞ்சது தானே? உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தானே? Thanksgiving meeting. Thanksgiving meeting ஸ்தோத்திர கூட்டம். Tuesday once there was a Thanksgiving meeting. அங்கே செவ்வாய்க்கிழமை ஒரு ஸ்தோத்திர கூட்டம். Thursday another Thanksgiving meeting. வியாழக்கிழமை ஒரு ஸ்தோத்திர கூட்டம். Saturday another Thanksgiving meeting. சனிக்கிழமை ஒரு ஸ்தோத்திர In a கூட்டம். week 3 Thanksgiving meetings. வாரத்திலே 3 ஸ்தோத்திர கூட்டங்கள். And one of the Thanksgiving meeting, ஒரு ஸ்தோத்திர கூட்டத்திலே that brother was only driving auto rickshaw. அங்கே அந்த சகோதரன் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை ஓட்டுகிற ஒரு சகோதரன். Daughter passed 10th class in distinction. அந்த நல்ல தேர்ச்சியோடு கூட தன்னுடைய மகளானவள் அங்கே தேர்ச்சி பெற்றாள். So what did he do? அந்த ஆட்டோ ஓட்டுகிற சகோதரர் செய்தார். 500 people come to that assembly. அந்த சபைக்கு 500 பேர் குறைந்தது வருவார்கள். Biryani, mutton biryani, Hyderabad biryani. எல்லாருக்குமாக ஹைதராபாத் மட்டன் பிரியாணி. 2 types of chicken. 2 விதமாக சிக்கன். And 2 types of sweet. அங்கே 2 விதமான இனிப்பு வகைகள். Some people asked him. சிலர் கேட்டார்கள், Hey Chennaiya, சின்னையா, how did you get all the money? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம்? I prayed, the Lord gave. நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு I கொடுத்தார். want to spend it all for the people of God. நான் இதை எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்க போகிறேன். Why? எதுக்கையா, ஏன்? You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? His entire church, the family of God's people prayed, and that's why my daughter passed in distinction, got the 5th rank in the state. அந்த சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய மகளுக்காக ஜெபித்தார்கள். டிஸ்டிங்ஷனோடு கூட அந்த பிள்ளை 5வது ரேங்க் பெற்று பாஸ் ஆயிருக்கிறார். Sharing the joy. நான் என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன். Sharing the suffering, sharing the joy. பாடுகளிலே பகிர்ந்து கொள்கிறது, சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்கிறது. These are the secrets of the body of Christ. இதுதான் கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய ரகசியம். Into such a body our dear ones are going to be joined together today. இப்பேற்பட்ட சரீரத்திலே தான் நம்முடைய அருமையான
laying on of hands. ஆனால் கைகளை வைக்கிற ஜெபம் இல்லை. So if anybody here who is baptized properly but not laid hands and prayed for, இங்கே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சரியான விதத்தில் ஞானஸ்நானம் பெற்று உங்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் செய்யப்படவில்லை you என்றால் can also come today. We will lay hands on you and நீங்கள் pray. தயவு செய்து முன் வரலாம், உங்கள் மேலும் கைகளை வைத்து ஜெபிக்கப்படும். We hope you are very clear about these two things. இந்த இரண்டு சத்தியங்களை உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தெளிவு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். May the Lord help our dear ones who are going to take baptism. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற அருமையானவர்களுக்கு தேவன் தாமே உதவி செய்வாராக. Those who have not yet taken baptism, இந்த வரைக்குமாக ஞானஸ்நானம் பெறாதவர்கள், if the Lord is speaking to you, தேவன் உங்களோடு பேசுகிறார். don't disobey. கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம். If you don't obey, நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் every day is passing without these threefold blessings of baptism. இந்த 3 மடங்கான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே போகிறது. நீங்கள் அதை அனுபவிக்க முடியாமல். May the Lord speak to you and give you the grace to obey in the waters of baptism. தேவன் தாமே உங்களோடு பேசி உங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கு கிருபை செய்வாராக.